எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்ததி அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குப்தர்கள் முக்கியமான பாடம் அதை பற்றின சில ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ முக்கியமான பேரரசர் சமுத்திரகுப்தர். அவரை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். சமுத்திரம் அப்படின்னு தமிழில் ஒரு படம் வந்துச்சு. அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள பற்றின ஸ்டோரியாக தான் அந்த படம் அமைஞ்சிருக்கும். நம்ம அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த படம் சமுத்திரம் படத்தில் சரத்குமார் நடிச்சிருப்பார். சரத்குமாருக்கு முன்னாடி அந்த படத்துக்கு நெப்போலியனை கேட்டாங்க. நெப்போலியன் இல்லைன்னதுனால சரத்குமாரை புக் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் அவங்க தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் கவிதா. இப்போ அவங்கள பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போ அவங்க வீணை வாசித்து காமிப்பாங்க. வீணை வாசித்து காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்க புருஷா அழகாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அதில் 40 சொந்தக்காரங்க சேர்ந்து அவங்களுக்கு மேகத்தையே பரிசாக கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணத்தில் யாகமெல்லாம் நடத்தி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த கவிதா அவங்க கன்சீவ் ஆனாங்க. அப்போ அவங்க வயிறு பந்து மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. கடைசியாக அந்த படம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சமுத்திரகுப்தர் இவரை இந்திய நெப்போலியன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நெப்போலியன். அதுக்கப்புறம் கவிதா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இவருக்கு சமுத்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவர் பேர் கவிராஜா. அவருக்கு கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் கவிராஜான்னு ஒரு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் குப்த நாணயங்களில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் பதிச்ச நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் புருஷா அழகா இருப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, சமுத்திரகுப்தரை பற்றி புருஷா அப்படின்னு அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வயிறு பந்து மாதிரி இருக்குன்னு சொன்னோம். அது சமுத்திரகுப்தர் வசுபந்து அப்படிங்கிற பௌத்த அறிஞரை ஆதரிச்சிருப்பார். அப்புறம் இந்த சமுத்திரம் படம் பார்த்து தான் ஹரி அவர் படத்துக்கு புக் பண்ணாருங்கிறது ஹரிசேனர். இவரோட ஹரிசேனருங்கிற அறிஞர் சமுத்திரகுப்தர் அவையில் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த மேகத்தை கூட பரிசு அனுப்பிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசு அனுப்பி கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியுள்ளார். யார்கிட்டன்னா சமுத்திரகுப்தர் கிட்ட தான். இப்படி ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் இன்னொன்று தெய்வ புத்திர சகானுசாகின்னு ஒரு குஷான பட்டத்தையே கொடுத்துருப்பாங்க இவருக்கு. இவரை பற்றி இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நின்றும். நன்றி.